மாணவர்களே, நீங்கள் பார்த்தது பறவைகளின் ஒரு சரணாலயம் அல்ல, அது ஒரு மையவாடி. அதாவது ஓட்டமாவடி ஜும்மா பள்ளி வாசலின் மையவாடியே அது. அந்த மையவாடியிலே பல நீண்டகால மரங்கள் இருக்கின்றன. அந்த மரத்தில் மாலை நேரமாகினாலும் ஆகிய நேரங்களில் ஆகியவுடன் ஆயிரக்கணக்கான பறவைகள் தங்குவதையே நீங்கள் பார்த்தீர்கள். ஆயிரக்கணக்கான பறவைகள் அந்த மரங்களிலே தங்குகின்றன. இந்த இடத்திலே ஒரு வெண்ணம் என்னிடத்திலே உண்டானது. எங்கள் வீட்டிலே ஒரு கிளி இருக்கின்றது, ஒரு பறவை என்று சொன்னால் ஒரு கிளி இருக்கின்றது. அதற்கு சாப்பாடு போட்டு நாங்கள் 7வது கட்டத்தில் இருக்கோம். அவ்வளவுக்கு ஒரு நாளைக்கு அதுக்கு 100-200 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் இத்தனை ஆயிரக்கணக்கான பறவைகள் வயிறு நிறைய அன்றாடம் சாப்பிடுகிறது என்று சொன்னால் இதுக்கு யார் உணவளிக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த பறவைகளுக்கு உணவளிப்பதை பற்றிய குர்ஆனிலே சொல்லுகின்றான். அந்த செய்தியின் அடிப்படையிலே, அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே, அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தின் அடிப்படையிலேயே இந்த பறவைகள் அன்றாடம் வயிறு நிரம்ப சாப்பிட்டு இந்த இடத்திலே தங்குவதற்காக வந்து இருப்பதையே நீங்கள் பார்க்கின்றீர்கள். அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.